இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறை ஆசிரையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய மூதாதையர் பட்டியல் நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த மூதாதையர் பட்டியல் நமக்கு தருகிற இறை செய்தி, நம்முடைய கடவுள் வரலாற்றில் வாழ்ந்தவராக இருக்கிறார். மனிதனோடு மனிதனாக, இறை மனிதனாக வாழ்ந்தவராக இருக்கிறார். அன்பானவர்களே, அவருடைய பிறப்பு நம் அனைவருக்கும் மீட்பை கொண்டு வந்தது. அவர் பிறந்ததற்கான காரணம் லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம். இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் இந்த உலகத்திற்கு வந்துள்ளார். பல 100 ஆண்டுகளாக பாவத்தினாலும் தான் தோன்றி தனத்தினாலும் கடவுளை விட்டு பிரிந்து வாழ்வதற்கே கதியில்லை என்று சொல்லி அடிமைத்தனத்தில் பாவ சேற்றில் உழன்று வந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஆண்டவர் இயேசு மனிதனாக பிறந்தார். அவர் வானிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து நம்மை போல வாழ்ந்து வரலாற்றை படைத்த ஒரு கடவுள். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு இந்த கடவுள் நம் ஒவ்வொருவரிலும் இணைந்திருக்கிறார், இரண்டர கலந்திருக்கிறார். எனவே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நம்மில் யாரும் தனிமையா இல்லை. தாய் தன் பிள்ளையை கூட மறக்க நேரிடலாம், ஆனால் நானோ உன்னை என்றும் மறப்பதில்லை என்பதை போல நம் ஆண்டவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். துன்பங்கள், வேதனைகள், வாழ்விலே நாம் எதிர்கொள்ளுகிற சவால்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள், கைவிடப்பட்ட வாழ்க்கை சூழல்களிலே நம்மோடு என்றும் ஆண்டவர் இணைந்திருக்கிறார். யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 1 வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயிருந்தது. வாக்கு என்னும் அவரே இந்த உலகத்தில் பிறந்தார். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. நாம் யாரோடு? அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே இறைவா, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை கண்டேன், எனவே இறங்கி நானே செல்லுவேன் என்று சொல்லி பாவத்திலும் அடிமைத்தனத்திலும் வாழ்ந்து வந்த இந்த உலகத்தை உம் திருமகனின் இறை மனித பிறப்பினால் நீர் விடுதலை அடைய செய்தீரே. அந்த இயேசு எங்களோடு இன்றைக்கும் இரண்டர கலந்திருக்கிறார். எனவே எங்களில் யாரும் தனிமையாய் இல்லை என்கிற உணர்வு எங்களிலே இருக்கட்டும். வாழ்விலே துன்பங்கள், வேதனைகள் அனுபவிக்கிற பொழுது கடவுளாகிய நீர் எம்மோடு இருக்கிறீர் என்கிற மன தைரியமும் நம்பிக்கையும் எங்களிலே ஊற்றாய் பெருக்கெடுத்து ஓடுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.